பாலியல் ரீதியான தொந்தரவு யாரோ ஒரு பெண்ணுக்கு கொடுத்ததுனால அந்த குடும்பம் வந்து பெரிய லெவலில் இருக்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸோட பொண்ணு வந்து மாட்டிக்கிச்சு இவர்கிட்ட ராமஜெயத்துக்கிட்ட பொண்ணும் பொண்டாட்டியும் ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து பாலியல் ரீதியான தொந்தரவு. இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேஸ்கெட் பால் இதிலெல்லாம் நிறைய இன்வால்வ் ஆகுற அங்கே வர பெண்களுக்கெல்லாம் பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு. அப்போ அந்த பேஸ்கெட் பால் விளையாடின பெண்கள் எல்லாமே இவர் இறந்ததை கேள்விப்பட்டவுடனே அவங்கெல்லாம் அந்த அசோசியேஷன் அந்த குரூப் ஆஃப் டீம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் குழு, அவங்களாம் வந்து கைத்தட்டி கொண்டாடினாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துச்சு. அங்கே ஊரில் இருக்க மக்களே கொண்டாடினாங்க அப்படின்ற ரீதியெல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தார். பியூரோக்ராட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர், டெபுட்டி கலெக்டர், ஐபிஎஸ் சூப்பரிண்டென்ட், டிஎஸ்பி எல்லாருமே இவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருந்தார். எல்லாமே அத்தனை பேர் கண்ணிலே வந்து இது பண்ணிவிடுவார். இவருக்கு விரலை வச்சா அங்கே எல்லாருமே நகருவாங்க அந்த ரீதியில். அதே மாதிரி வந்து எந்த நிலம் வாங்கணுன்னாலும் வந்து இவரை மீறி வந்து பத்திரப்பதிவு நடக்காது. பெரிய அமௌண்ட்டில் 1 crore 1.5 crore தொட்டாலே இவரோட ஒப்புதல் இல்லாமல் நடக்காதுன்ற ரீதியில் வந்து இருந்தது. ஸோ அதனால் இந்த ஆங்கிள்லாம் வந்து கொண்டு வராங்க. பட் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா அம்மையார் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்களா, திமுக என்ன ஆகும் அப்படின்ற ஆங்கிளை நம்ம பார்க்கணும். மறுபடியும் வந்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டு எலெக்ஷனை சந்திச்சாங்கன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆகும், உறுதியாக திமுக தோல்வி. அந்த ஆங்கிளில் வச்சு தான் இவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, சசிகலா அம்மையாரை இந்த கேஸுக்குள்ளே சேர்க்க முடியுமா அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த ஆங்கிளில் வந்து இந்த என்கொயரி கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு இந்த 13 பேரில் யார் ஒத்துழைப்பாங்க அப்படின்றத செட்டிங் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வரிசையாக வந்து KN நேரு உறுதியாக அரெஸ்டட், பி மூர்த்தி ரிஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் உறுதியாக அரெஸ்ட் ஆக போகிறாரு, சேகர் பாபு வந்து நான் தான் பாட்ஷான்னு சுற்றிட்டு இருக்கு அரெஸ்ட் ஆக போகிறாரு. வரிசையாக ஒரு 7-8 மினிஸ்டர்கள் வந்து அரெஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. உறுதியாக எலெக்ஷனுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு அமித்ஷா தீவிரமாக இருக்கார். அவர் வந்து அடியாட்கள்லாம் போக மாட்டாராம். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா வீட்டில் சொல்லிட்டு வரான், 2 மணி நேரம் நான் வரமாட்டேன், யாரும் என்ன கேட்காதீங்க. மர்மமாக தான் இருக்கும். அவர் 2 மணி நேரம் எங்கே இருப்பார், 3 மணி நேரம் எங்கே இருப்பார், யார் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் சொல்கிறாங்க அங்கே செல்ஃபோன் டவரில் ஒரு முக்கியமான புள்ளி வந்தாங்க அந்த காவேரி தேட்டருக்குள்ளே, 1/2 மணி நேரம் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 மணி நேரம் டவர் காமிக்குது. இதெல்லாம் வந்திருந்ததுன்னா எப்பயோ தூக்கியிருப்பாங்களா, ஏன் தூக்கலை? இது ஏதோ மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி தெரியுது, செத்திருப்பதுக்காக. இதுதான் விஷயம், புரியுதுங்களா? ஆனால் கண்டிப்பாக ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், ராமஜெயம் கொலை வழக்கு பற்றி நம்மளே வந்து ஒரு நேர்காணலில் பேசியிருந்தோம். இப்போ அந்த கொலை வழக்கை இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அப்படி போயிருக்கு அப்படின்னா குற்றவாளியை பிடிச்சா தானே கேஸை முடிக்க முடியும். அப்போ குற்றவாளி கிடைச்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே கேள்வியை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். குற்றவாளி கிடைச்சிட்டாரா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். இதில் 13 பேர் லிஸ்ட் எடுத்தார். யார்? வருண் டிஐஜி, இப்பொழுது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சிபிசிஐடி. இந்த கொலை வழக்க சிபிசிஐடி வழக்கில் இவரை போட்டிருக்காங்க. இந்த ராமஜெயம் கொலை வழக்கை இது பண்ணோம். அதாவது அரசியல் ரீதியாக வைக்கப்படக்கூடிய வாதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 வருடங்கள் இந்த கொலை, அதாவது 13 வருடம் ஆயிடுச்சு இந்த கொலை நடந்து. ஆல்மோஸ்ட் 9 வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எதிர்கட்சியினர் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதனால தடயங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இது வந்து அரசியல் ரீதியாக நடந்த கொலை. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன காவேரி தேட்டர் பில்டிங், ஆமாம் திருச்சி காவேரி தேட்டர் தான் அந்த பிரிட்ஜை ஒட்டின மாதிரி அவர் பணம் கடந்தது இல்லையா, அந்த ரோடு இது அந்த பிரிட்ஜு இறக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தான் வந்து இந்த காவேரி தேட்டரும் இன்னொரு பில்டிங் சொல்கிறாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸில் பிரச்சனை. அந்த காம்ப்ளெக்ஸை வந்து சசிகலா அம்மையார் வந்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதில் ராமஜெயத்துக்கும் சசிகலா அம்மையாருக்கும் வந்து முட்டல் மோதல்கள் இருந்தது. அது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் வந்து ராமஜெயத்துக்கும் KN நேருவுக்குமே இப்போ ஒரு நில பிரச்சனையில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது இல்லாமல் வந்து KN நேரு வந்து ராமஜெயம் வந்து இந்தோனேஷியாவில் போய்
அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து பத்திரிகையாளர் வந்து அங்கே வந்து கேஎன் நேருக்கு நெருக்கமான திருச்சி அந்த தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் பேட்டில் இருக்க ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் வந்து அங்கே வந்து நிலக்கரி இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரி அனுப்புறது இந்தியாவுக்கு அனுப்பி டிஎன்இபியில் கொடுத்து அதை வந்து பணமாக மாற்றுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிறது வந்து கேஎன் நேருக்கிட்ட இவர் கேட்டிருக்காரு. அந்த பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அவர் வந்து கேஎன் நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை என் தம்பியெல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சுணக்கத்தை சொல்லியிருக்கார். ஸோ அதில் வந்து அந்த பிஸ்னஸ்லேயும் அவருக்கு கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. யாருக்கு? ராமஜெயத்துக்கு. அங்கேருந்து ஓடி வந்துட்டார் திரும்பி. பட் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருச்சி வேலுசாமி மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சிலர் அவங்களோட நெருக்கமாக பழகினதெல்லாம் வச்சு அவர் வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜி விவசாயத்தில் இதெல்லாம் பண்ணி பெரிய சிறப்பெல்லாம் செஞ்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருக்கலாம். ஒரு ஆர்வலராக வந்து பணம் இருக்குன்னா புது புது டெக்னாலஜி. விவசாய குடும்பம் தானே, விவசாய குடும்பம் தான். அதுலேயும் வந்து அதிகப்படியான அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜியை பயன்படுத்தி அக்ரிகல்ச்சரை அபிவிருத்தி பண்ணுறது, ஒரு நுட்பமான விஷயத்தை செய்யக்கூடியவர்னு அவர் சொல்கிறாரு திருச்சி வேலுசாமி. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆங்கிள் நான் ஏற்கனவே இதுக்கான பதில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலா அம்மையாரும் வந்து சேர்ந்து இது அரசியல் ரீதியாக, ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து இவர் தான் வந்து திருச்சியினோட சிஎம்மா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதனால் அவங்கள முடக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த அம்மா எதிர்கட்சியாக இருக்கும்போது பிரச்சாரத்துக்கு வரும்போது இவர் முடக்கினார். அதனால் அந்த இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நில தகராறில் அவங்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஏசிபி ஒருத்தர் இருந்தார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருச்சியில். யாருக்கு? சசிகலா அம்மையாரனுடைய ஜாதியை சார்ந்தவர் ஒருத்தர் இருந்தார். உறவினர். இந்த ஜாதியை சார்ந்தவனா உறவினர். அது இல்லாமல் வந்து அப்படி இருந்ததாக வந்து ஒரு தகவலை சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, அவரும் இதில் உடந்தை அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து உடஞ்சி போச்சு. அந்த ஏசிபி வந்து இதுக்கு க்ளூ கொடுத்தாரு இப்படின்லாம் சொன்ன கதையெல்லாம் அதெல்லாம் உடஞ்சி போச்சு. இப்போ என்னன்னா, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டிங்களா, கடைசியில் இந்த ஆட்சிக்கு வந்து நாங்கள் எங்கள் ஆட்சியில் வந்து இந்த கொலையை வந்து தீர்த்து வச்சிட்டோம் அப்படின்ற ரீதியில் கொண்டு வரணும். அதுக்கு 13 பேர் லிஸ்ட்டை போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியில் மணச்சநல்லூர் யாரையோ ஒருத்தரை போட்டு தள்ளிடுறாங்க. யார்? முட்டை ரவியா? அதில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவங்க அந்த ஒரு சிலர் 4-5 ரவுடி கேங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை பழி தீக்கணும், ராமஜெயத்தினால தான் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ரீதியில் வந்து பழி வாங்கணுன்னு தான் ராமஜெயத்தை போட்டாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. இன்னொரு ஆங்கிள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவு யாரோ ஒரு பெண்ணுக்கு கொடுத்ததுனால அந்த குடும்பம் வந்து ஒரு உயர்மட்ட குடும்பம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நாயகன் படத்தில் வர மாதிரி அப்படி ஒரு இன்சிடென்ட். டிஜி பெரிய லெவலில் இருக்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸோட பொண்ணு வந்து மாட்டிக்கிச்சு இவர்கிட்ட, ராமஜெயத்துக்கிட்ட. பொண்ணும் பொண்டாட்டியே ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து பாலியல் ரீதியான தொந்தரவு. இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேஸ்கெட் பால் இதிலெல்லாம் நிறைய இன்வால்வ் ஆகுற அங்கே வர பெண்களுக்கெல்லாம் பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு. அப்போ அந்த பேஸ்கெட் பால் விளையாடின பெண்கள் எல்லாமே இவர் இறந்ததை கேள்விப்பட்டவுடனே அவங்கெல்லாம் அந்த அசோசியேஷன், அந்த குரூப் ஆஃப் டீம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் குழு, அவங்களாம் வந்து கைத்தட்டி கொண்டாடினாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துச்சு. அங்கே ஊரில் இருக்க மக்களே கொண்டாடினாங்க அப்படின்ற ரீதியெல்லாம் இவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தார். பியூரோக்ராட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர், டெபுட்டி கலெக்டர், ஐபிஎஸ் சூப்பரிண்டென்ட், டிஎஸ்பி எல்லாருமே இவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருந்தார். எல்லாமே அத்தனை பேர் கண்ணிலே வந்து இது பண்ணிடுவார். இவருக்கு விரலை வச்சா அங்கே எல்லாருமே நகருவாங்க ரீதியில். அதே மாதிரி வந்து எந்த நிலம் வாங்கணுன்னாலும் வந்து இவரை மீறி வந்து பத்திரப்பதிவு நடக்காது. பெரிய அமௌண்ட்டில் 1 crore 1.5 crore தொட்டாலே இவரோட ஒப்புதல் இல்லாமல் நடக்காதுன்ற ரீதியில் வந்து இருந்தது. ஸோ அதனால் இந்த ஆங்கிள்லாம் வந்து கொண்டு வராங்க. பட் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக பண்ணணும்னு நினச்சா ஒரு சின்ன மேட்டருக்காக, ஒரு தியேட்டர் வாங்குறதுக்காக, ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸை வாங்குறதுக்காகவோ அந்த பழியை தூக்கி இவங்க மேலே போடணும்னு திமுக நினைக்குது. அது எந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டால், சசிகலா அம்மையார் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்களா, திமுக என்ன ஆகும் அப்படின்ற ஆங்கிளை நம்ம பார்க்கணும். என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சசிகலா அம்மையார் அதிமுகக்குள்ள மறுபடியும் வந்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டு எலெக்ஷனை சந்திச்சாங்கன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆகும். உறுதியாக திமுக தோல்வி. அந்த ஆங்கிளில் வச்சு தான் இவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, சசிகலா அம்மையாரை இந்த கேஸுக்குள்ளே சேர்க்க முடியுமா அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த ஆங்கிளில் வந்து இந்த என்கொயரி கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு இந்த 13 பேரில் யார் ஒத்துழைப்பாங்க அப்படின்றத செட்டிங் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது செட்டிங் தான். உங்களையே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க,
யார மு.க. ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. ஏற்கனவே ஒரு ரொம்ப கேஸ் நாளா அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இதுல இருக்குது. யாரு கொளத்தூர்ல 2011 யாரு ஒரு தோத்தார் இல்லையா, யாரு சைதே துரைசாமிகள் 3000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாரு. அதுலயே குளறுபடிகள் அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு அபிடேவிட்ல அப்படின்லாம் அப்பயே இருக்கு. பொய்யான தகவலை நீங்க அபிடேவிட்ல கொடுத்தீங்கன்னா என்னன்னு தெரியுமா, பர்ஜூரின்னு சொல்லுவாங்க. பர்ஜூரினா பொய்யான தகவல்களை வந்து என் அஃபிடேவிட்லேயே நீங்கள் தாக்கல் பண்ணிங்கன்னா பர்ஜூரியில் கொண்டு வர முடியும். அந்த கேஸ் எல்லாம் யாரும் இதில் பண்ணுற 7 வருஷம் சிறை தண்டனை உறுதியாக, குறைந்தது 3 வருஷம் சிறை தண்டனை. 3 வருஷம் சிறை தண்டனை என்ன சார் ஆகும்? தேர்தலில் நிற்க முடியாது. ஃபைன் 5 லட்சம் ரூபாய். ஏற்கனவே அவர் மு.க. ஸ்டாலின் மேலே அந்த இது இருக்குது. உங்கள் ஆட்சியே போகுது. அதனால வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இவங்களை யாரையா கோத்து விட்டு போகலாம், அவங்களுக்கு வந்து இந்த அதிமுக ஒருங்கிணைய விடாமல் பண்ணணும், ஏதாவது ஒரு ஆங்கிளில் கொண்டு கொடநாட்டில் பண்ணி பார்த்தாங்க எடப்பாடியை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. டிடிவி தினகரன் கையாமையான்னு கத்தி பார்த்தாரு. எனக்கு அதில் இருக்க உண்மைகள்லாம் தெரியும், நான் வெளியே சொல்லிவிடுவேன். சொல்லுங்களா பார்க்கலாம். அவ்வளோ தைரியம் இருந்தால் சொல்லுங்களேன். டிடிவி தினகரனை பார்க்கலாம். முதல்ல சிபிஐ வந்து இந்த கேஸை எடுத்து கொத்திக்கிட்டு போயிடும். டிடிவி தினகரனை சிபிஐ வெயிட்டிங் டு கேப்சர், என்ன சொல்கிறது, கொடநாடு வழக்கை வந்து எடுத்துகிட்டு கொத்திட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க அவங்க. வாட் அபவுட் ஆக்ஷன் வில் ஹேப்பன். கண்டிப்பா வரிசையா வந்து கே.என். நேரு உறுதியா அரெஸ்டட், பி மூர்த்தி ரிஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் உறுதியா அரெஸ்ட் ஆக போறாரு, சேகர் பாபு வந்து நான் தான் பாட்ஷான்னு சுத்திட்டு இருக்கு அரெஸ்ட் ஆக போறாரு. வரிசையா ஒரு 7-8 மினிஸ்டர்கள் வந்து அரெஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. உறுதியா எலெக்ஷனுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு அமித்ஷா தீவிரமா இருக்கார். புரியுதுங்களா? இந்த மாதிரியான சூழ்நிலை அரசியல் திசை திருப்பு, மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நேரத்தில் இதை திசை திருப்புறாங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த 13 பேரை யாராவது செட் பண்ண முடியும். அந்த ரவுடிங் எல்லாம் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க வருண் ஐஏஎஸ் கிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு, அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, உங்கள் குடும்பத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ ஆம்ஸ்ட்ராங் நினச்ச கோணத்தில் அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. யார், நாகேந்திரன் ஜெயிலுக்குள்ளேருந்து எல்லா கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். யார், இந்த நில இது பண்ணுறதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் வெளியே இருந்து பண்ணிகிட்டு இருந்தாப்புல. 2 பேரும் ஒரே கல்ல 2 மாங்கன்ற மாதிரி காலி பண்ணிட்டாங்களா. இந்த விஷயம் இது சிபிஐ இல்லை, அதுதான் சொல்கிறேன். அங்கே வந்து சிபிஐ வந்து இது சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு கொடுக்கணும்னு கோர்ட் சொல்லிடுச்சு. இன்னும் ஃபைலே போகாமல் இருக்குது. அவரோட தம்பி, ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி ஃபைல் பண்ணுறாரு. ஏன் ஃபைலை இன்னும் கொடுக்காம இருக்கீங்க? கரூர் விவகாரத்தில் என்னாச்சு? அஸ்ரா காருக்கு உடனே தூக்கி போட்டு போலையா ஃபைலை? அது தூக்கி போட்டு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் எனக்கு கொளுத்தி விடலையா, பென் டிரைவ் எல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டார்ல ரஸ்தோகி. வந்து எப்படியாவது வந்து உள்ளே வந்து ஒன்று யார் அரெஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லையா, கண்டிப்பாக இவர் வந்து அரெஸ்டடு. யார், செந்தில் பாலாஜியோட தம்பி, அப்புறம் வந்து தம்பி அண்ணன், அவர் தம்பி, அவர் செந்தில் பாலாஜி உறுதியாக இதில் வந்து கரூர் விவகாரத்தில் கோர்ட் சொல்லிடுச்சு. இப்போ சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வந்த இதில் வந்து சம்திங் இருக்குது. ஆகையினால நீங்கள் கொடுக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து அருணா ஜெகதீசன் இதை ஆணையத்தை வந்து நிராகரிக்கக்கூடாது, அதையே கண்டினியூ பண்ண ஒன்றும் இந்த போட்ட மனு வந்து இல்லை அந்த மனுவெல்லாம் ஏற்க முடியாது, சம்திங் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டார் ரஸ்தோகி. புரியுதுங்களா? அந்த ஹியரிங் அதனால் வந்து அவங்க வந்து மனு ஏற்கப்படல, ஆல்மோஸ்ட் டிஸ்மிஸ் தான் அது, அந்த பெட்டிஷன், தமிழக அரசாங்கம் போட்ட பெட்டிஷன். ஸோ இந்த மாதிரி பல ஆங்கிளில் போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. மணல் கொள்ளை வரிசையாக அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கொள்ளைன்னு அறநிலையத்துறையில் பல கோடி ரூபாய் கொள்ளை. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இவங்க வந்து இதை கொண்டு வந்துட்டா இது வந்து இந்த மக்களோட மனசு திசை திரும்பும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அங்கே சசிகலா அம்மையார் பேரை கொண்டு வந்துட்டோன்னா இதை வந்து அவதூறு அவங்க மேலே கொண்டு வந்துடலாம். கொஞ்ச நாளைக்கு எடப்பாடி சேர்க்க மாட்டார். அமித்ஷா என்ன சொல்கிறார், கேஸ் இவங்க போட்டாங்கனால அவங்க உள்ளே சேர்க்க வேணாம் அப்படின்ற ரீதியில் கொண்டு வராங்க. இப்படி தான் வந்து இதெல்லாம் விவகாரம்லாம் போகும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அரசியல் வல்லுநர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடகம்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருண் ஐபிஎஸ் வந்து அவரும் குழம்பி போயிருக்காரு, என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. இங்கே வந்து சொன்னாங்களே இடையில, என்ன சொன்னாங்க, அந்த கம்பியை கட்டி போட்டிருக்காங்க, தூத்துக்குடி ஸ்டைலுன்னாங்க, ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஸ்டைலு, உடம்பை சுற்றி கம்பியை கட்டியிருக்காங்க, பைண்டிங் கம்பியை வச்சு, கையில் வந்து இரும்பு அந்த 9mm ராடை வச்சு கையை கட்டி போட்டிருந்தாங்க. இந்த ஆங்கிள்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து ஜாஃப்னா, அந்த மட்டக்களப்பு, இந்த ஏரியாலாம் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும். அங்கே இருக்கிற ஒரு டீம் போச்சா டீமு போலையே, ஒன்றுமே போக முடியாதுன்னு கிடையாது. உங்களுக்கு அங்கே போனால் அவுட்புட் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும் ஐபிஎஸ் வரும்னுங்க, தான் விஷயம். ஸோ இங்கேயே ஏதாவது வச்சு செட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற ரீதியில் தான் மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஆதரவான ஊடகங்களை வச்சுக்கிட்டு எதையா ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
பட் இதுதான் ஃபேக்ட். பட்டு அங்கே உண்மையாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதோ வந்து அப்போ இருந்த சொன்னார் பாருங்க யார், துரைமுருகன், இது அரசியல் சார்ந்த இது. அரசியல் சார்ந்த இதுன்னு சொல்லும் போது தான் வரலாறு இருக்குது, திமுகவுக்கு வரலாறு இருக்குது. தங்கப்பன் ஒருத்தர் திமுகவில் வந்து தூத்துக்குடியில் வந்து அவரை மிஞ்சி ஒரு பிட்டு கூட அசையாது திமுகவில் அங்கே அந்த மாவட்டத்தில் தூத்துக்குடியில். நான் சொல்கிறது வந்து 57 பீரியடில். அந்த பீரியடில் என்னென்னதுன்னா அவரை மர்டர் பண்ணிடுறாங்க. யார்? கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள். அதுக்கு கை கோர்த்தது யாருக்கு அது ஒப்புதல் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் மூத்த குடும்பத்தினோட பேர் தான் அங்கே வந்து அடிப்பட்டது. பரவாயில்ல, இப்போ தூத்துக்குடியில் அந்த பீரியடில் நான் சொல்கிறது 58லேயே அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. 57-58 பீரியடில். சம்மன் மேபி ஈவன் 60s இருக்குள்ள, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் இன்சிடென்ட் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து வரலாறு தெரியும் உங்களுக்கு. தாக்கரெட்டினன் அப்போ அரசியல் சார்ந்து அப்படி இருக்குன்னு அவர் சொல்லும் போதே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் எதாக இருந்தாலும். யார்? துரைமுருகன் ஐயா அவர்கள் இல்லையா? ஒரு விளையாட்டாக சொல்லிட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்கு. அதனால் இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கவங்களே தான் செஞ்சுருக்காங்க. கடைசியில் KN நேருவை விசாரணை செஞ்சது ஏன் தீவிரப்படுத்தலை? ஏன் இன்னும் வந்து KN நேருவை வந்து தீவிரமாக விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன இருந்தாலும் வந்து இந்த ஜாப் ராக்கெட் ஊழல் இப்போ இந்த 888 கோடி ஒரு வேலை வாய்ப்புக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 2000 சில்லற வேலை வாய்ப்பா? 2000 சில்லற வேலை வாய்ப்புக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 லட்சம் போட்டால் கூட என்ன கணக்கு வருது பார்த்துக்கோங்க. ஸோ ஆவரேஜாக சொல்கிறேன், மினிமம் இப்போ 35 லட்சம் 40 லட்சம் அதிகப்படியாக கூட வாங்கிப்பாங்க. 1 கோடி கூட ரூபாய் வாங்கியிருப்பாங்க. சாதாரண ஒரு டிரான்ஸ்ஃபருக்கே வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கேட்குறாங்க. 5 lakhs கிட்ட வர்றது. நான் சொல்கிறது நர்ஸு டிரான்ஸ்ஃபர். ஏஇ ஸ்கொயர் சர்க்கிள் இந்த இருக்கிற இன்ஜினியர்ஸு ஏஇ இவங்களுக்கெல்லாம் வந்து JEE இவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் மினிமம் 5 lakhs. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஊழலில் மாட்ட போகிறது KN நேரு ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் வந்து A2 தான் செய்வார். A1 யார் அப்படின்றது தான் கேள்வி. யார் அந்த சாரு அப்படின்றத பாயிண்ட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ ஆனால் இந்த ராமஜெயம் வழக்கை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஆட்சியில் நீங்கள் சொன்னது தான் உண்மை. எப்படியாவது முடிச்சிடணும், எவனையும் ஒருத்தனை கொக்கியை போட்டாங்கல்ல. நாகேந்திரன்னா என்ன, யார்? நாகேந்திரன் ஜெயிலுக்குள்ளே இருந்த அந்த ஆளை போட்டு விட்டாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில். அதில் ஒரு விக்கெட்டாக போயிடுச்சு. இப்போது அதில் சம்மந்தப்பட்ட அஞ்சலை பிஜேபியில் சேர்ந்தது அந்த லேடி. இப்போ இன்னொரு வழக்கு போட்டு அந்த அம்மா மறுபடியும் வந்து இது பண்ணிட்டாங்க. ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணதா இதெல்லாம் சொல்லி பணம் கையாடல் பண்ணது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் வந்து இவங்க வந்து பூசி முழுவதுக்காக ஒரு இதை வந்து வியூகத்தை வகுத்து கடைசியில் அங்கே இருக்க IAS ஆஃபீஸர் IPS ஆஃபீஸர்னு வந்து நூடுல்ஸாக போடுவாங்க. அந்த கதியில் தான் இந்த என்கொயரி போயிட்டுருக்கு. ஏதோ நாங்கள் தடயத்தை கண்டுபிடிச்சோம். சார் நான் சொன்ன மாதிரி கடந்த இதுலேயே சொன்னேன், நீங்கள் தீவிரமாக என்கொயரி பண்ணா அந்த பீரியடில் இருந்த ஃப்ரண்ட் லைன் ஹெட் கான்ஸ்டபிள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிங்கனாலே அவரோட மூமெண்ட் எல்லாம் என்னென்ன, ராமஜெயம் எங்கெங்கெல்லாம் போவார். அவர் வந்து அடியாட்கள்லாம் போக மாட்டாராம். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா வீட்டில் சொல்லிட்டு வரான், 2 மணி நேரம் நான் வரமாட்டேன், யாரும் என்ன கேட்காதீங்க. மர்மமாக தான் இருக்கும். அவர் 2 மணி நேரம் எங்கே இருப்பார், 3 மணி நேரம் எங்கே இருப்பார், யார் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் அவங்க சொல்கிறாங்க அங்கே செல்ஃபோன் டவரில் ஒரு முக்கியமான புள்ளி வந்தாங்க அந்த காவேரி தேட்டருக்குள்ளே, 1/2 மணி நேரம் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 மணி நேரம் டவர் காமிக்குது. இதெல்லாம் வந்திருந்துன்னா எப்பயோ தூக்கியிருப்பாங்களா, ஏன் தூக்கலை? உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, 9 வருஷம் எதிர்கட்சி தான் ஆட்சியில் இருந்தது, திமுகவுக்கு அதிமுக இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் பூசி மூடி மறைக்கப்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலுமே சார், எந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ கூட நீங்கள் நிறைய கேசஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்சிடென்ட் நான் படித்தனால எப்பயோ நடந்த ஒரு இது ஆசிட் ஊற்றின கேஸு, அவனை 35 வருஷம் கழித்து ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க இந்த ஆசிட் ஊற்றுனவனை. அப்போது விஷயம் என்ன, அதில் 35 வருஷம் கழித்து ஒருத்தன் ஆசிட் ஊற்றினவனை போய் பிடிக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து போலீஸ் வந்து அந்த டிப்பு வச்சுருப்பாங்க. எங்கே அந்த இன்ஃபர்மேஷன் SIRல ஒருத்தன் மாட்டிக்கிட்டால ஒரு மர்டர் பண்ணவன், கடலூரில் போய் பிடிச்சாங்களா இல்லையா? கடலூரும் அந்த காரைக்கால்லையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து SIR இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணும்போது இந்த பேரை போய் போலீஸ் செட் பண்ணியிருக்கு, SIR பேரில் வந்து நாங்கள் வெரிஃபிகேஷனுக்காக வரோம் அப்படின்னு சொல்லி 4 வீடை வேற கரெக்டாக போய் பிடிச்சிட்டாங்க அந்த மர்டர் பண்ணவோட. விஷயம் என்னென்னா, நம்ம இந்த இதுன்னா பாபநாசம் படம், கமல் படத்தில் சொல்லுவான் தெரியுமா, அந்த இன்ஸ்பெக்டரு இந்த டெட் பாடி வந்து அங்கே தான் புதைச்சிருப்பாங்க, இப்படி காலை மிதிச்சிக்கிட்டு சொல்லுவான், என்னைக்கு இருந்தாலும் நீ மாட்டுவ என்கிட்ட அப்படின்னு.
எதுக்கு அது சொல்கிறாங்கன்னா, போலீஸ்க்கு நீங்கள் அந்த ஆஃபீஸர் மாறிக்கிட்டே இருந்தாலும் அதுங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அவங்களுக்கு எங்கேருந்து பிடிக்கணும்னு தெரியும். அப்போ வேலை செஞ்ச ஆஃபீஸருங்க, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, எஸ்பி, ஏடிஎஸ்பி எல்லாரையும் வச்சு விசாரிச்சிங்கன்னா அவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறான். கண்டிப்பாக பிடிச்சிடலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த ஆங்கிள்லே போலே, இது ஏதோ மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி தெரியுது, திருப்புறதுக்காக. இதுதான் விஷயம், புரியுதுங்களா? ஆனால் கண்டிப்பாக கொலை குற்றவாளியை பிடிக்கணுன்ற நோக்கில் இது போகல அப்படின்றது தான் என்னோட கண்ணோட்டம். நான் பல பேர்கிட்ட இதை பற்றி பேசின ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கூட கேட்டேன், என்ன சார் இப்படி போகுது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், இல்லை கண்டுபிடிங்கன்னா எத்தனை வருஷம் கழித்து நடந்தாலும் அது வந்து அந்த தீவிரமாக அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சானா பிடிச்சிடலாம். பட் இதில் மிகப்பெரிய ட்ராபேக்னா டீம் விரைஞ்சிடுச்சு, 15 பேர் கொண்ட டீம் வந்து மட்டக்களப்பு போயிட்டாங்க, பிடிச்சிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அதனால் உண்மை வெளியே வரலையே, இதான நிலவரம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.